Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நாகை எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிற உண்மைக்கு மாறான செய்திகளை விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. அங்கே பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு இருக்கு. அது எல்லாமே அவருக்கு எழுதி கொடுத்ததுனால அவர் நிறைய விஷயங்கள் கிராஸ் செக் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இன்னைக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லை, அதாவது திரும்பவும் நம்ம சொல்றது எப்படின்னா, தலைவர் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நன்கு பரிசீலிக்கப்பட்டு தான் அவர் பேசுவார். ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகும்போது எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அந்த பொது பிரச்சனை போக அந்த உள்ளூர் பிரச்சனை. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பேச போகிறோம்னா கூட அந்த ஊரில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை ரெண்டை தொட்டுட்டு தான் பேசுவோம். நாங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட. அப்போ தலைவர் பேசும்பொழுது அந்த மண்ணுக்கான பிரச்சனையை பேசும்பொழுது, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் இல்லைன்னு சொல்லி ஒரு புகாரை எங்கள் தலைவர் சொல்கிறார். ஒரு விளக்கத்தை அங்கே மக்கள் மன்றத்தில் வைக்கிறார். இதை இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் மறுத்துக்கிறாரு. ஆனால் அவரே சட்டமன்றத்தில் அதை பேசிக்கிறாரு. அதற்கான காணொலி இருக்குது. நான் வேணா அதை போட்டு காமிக்கிறேன். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நீங்க சொன்னது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக. கரண்டா இப்போ வேறொரு கட்டடத்துல அந்த மருத்துவமனையானது இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயம் இது தகவலா தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்கல. இது இங்க மட்டுமே இல்லை. இந்த விஷயத்தை அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் யாருமே நீங்க எந்த ஊர்லாம் எடுத்துக்கலாம், அந்த ஊர்லயும் இருக்குது. அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள எம்எல்ஏவா நான் இருக்கேன். அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பாக இருக்கு. ஃபேக்ட் ஒன்னா இருக்கு, அவர் சொல்றது ஒன்னா இருக்கு. அங்க இருந்த களத்திலிருந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலையும் அதை பேசி இது சரிதானான்னு செக் பண்ணி தான் எங்க தலைவர் பேசுவார். சும்மா எடுத்த ஏதோ மைக்கு நீட்டின உடனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய தலைவர் அவர் கிடையாது. அண்ணாமலை ஆர் என் ரவி மாதிரி பேசிட்டு போறாரு. அவங்க எப்படி பொய்யா சொன்னாங்களோ அது மாதிரி ரெண்டுமே ஒப்பிடவே முடியாது. நீங்க அவர்கள் பேசுற நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவர் யூனிக்கான ஒரு தலைவர். நீங்க யாரையுமே முதல்ல எந்த மனிதரையும் ஒப்பிட முடியாது. அதிலும் குறிப்பாக எங்கள் தலைவர் வேற யாரோடையும் ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. அவர் பேசுகிற பேச்சு என்பது நன்கு திட்டமிடப்பட்டது. ஒரு விஷயத்தை எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா எடுத்தங்கவுத்து அவர் பேச முடியாது. அப்படிலாம் பேச மாட்டார். ஆளூர் ஷானவாஸ் அவர் எந்த கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர்? திமுகவுக்கா பிசிகாக்கா? அது அந்த டவுட் வருது. ஏன்னா அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு தன்னை என்னமோ ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு சரியா தெரியல. அவங்கெல்லாம் இடையில வந்தவங்க. ஆளூர் ஷானவாஸ் என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்தார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? இன்னைக்கு அவர் நேரம் டாப்ல உட்காந்துட்டு எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் இன்றளவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக தலைவர் தொல் திருமாவளவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கவே இல்லை. அவங்க என்ன வேளச்சேரி தீர்மானத்துக்கு பிறகுதான் நான் தலித்ஸ் உள்ள வர முடிஞ்சது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் தேர்தல் கூட்டணிக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்குதா? ஒருவேளை மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்களுக்கு வேணும்னா அதிகாரத்தினுடைய சுவையை அவங்க ரசிச்சு பார்த்துக்க முடியும். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க என் காது கூட பேசலாம். சார், நாங்கள் ஓட்டு போட்டு அவங்க திமுககாரங்க ஜெயிக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, கவுன்சிலர் 5000 ஓட்டு 50000 ஓட்டு நகராட்சியில் பேரூராட்சியில் வார்டில் ஜெயிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் திமுககாரங்க அவங்க பவர் வேற சார், எங்கள் பவர் வேற. அது எத்தனை பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அப்போ இதெல்லாம் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் தெரியாது. அவரை பொறுத்தவரை அவர் முதலமைச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவனுக்கு இப்போ பிடித்தமானவர் நடந்துக்கிறாரோ இல்லையோ, ஒரு வார்த்தை கூட ஆளும் கட்சியோடைய அந்த முதல்வர் குடும்பத்தையோ அல்லது முதல்வரையோ திமுகவையோ சொல்கிறதுக்கு அவர் பயப்படுவார். ஐயோ, திமுகவுக்கு எந்த கெட்டவரும் வந்துடக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கொள்கைகளையும் அவருடைய லட்சியத்திற்காக அவர் பாடுபடட்டும். அந்த மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் பேசணும்னா அது வேற எங்களுடைய கவனம் சதவீதம். நாங்க திசை திரும்ப கூடாதுன்னு சொல்றேன். நாகை மாவட்டத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி 1 to 1 விஜய வர சொல்லுங்க, நம்ம பேசுவோம். நாகப்பட்டினம் மாவட்டம் குறித்து என்கிட்ட 1 to 1 விஜய் பேசுவாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டுகள்ல இது மாதிரி 1/2 மணி நேர பேட்டி என்னைக்காவது கொடுத்துருக்காரா, பேசியிருப்பாரா? அவர் டிவியில பேசுவாரு, லைவ்ல சென்னையில் உட்காந்துக்கிட்டு எல்லா டிவிலையும் யூடியூப் சேனல்லையும் பேசுவார். அது அவருடைய வேலை. நான் கேட்குறது என்னன்னா, இது அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்கிறது. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கூட நாகப்பட்டினம் முடிச்சு திருவாரூர் போகும்போது ஒரு கேள்வி வந்தது.
ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது தொலைபேசியில் வந்தது, நாகப்பட்டினத்தில் கூட்டம் வந்துருச்சு, திருவாரூரில் கூட்டம் வருமா, ஏன்னா அது முதலமைச்சருடைய சொந்த ஊராச்சே அப்படின்னா. நாகப்பட்டினத்தை விட மிகப்பெரிய கூட்டம் வந்தது. இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை கொடுக்குது. எல்லா அரசியல்வாதிக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு பயம். ஏன்னா தங்களுடைய வாக்குகள் வந்து போயிடும். அப்போ வாக்குகள் போயிடுச்சுன்னா அதிகாரம் போயிடும். ஏன்னா இங்கே அதிகாரத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அந்த அதிகாரத்தை நாங்கள் விரும்புவது நல்லது செய்வதற்காக. ஆனால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். நம்ம சுட்டி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு சவால் வரும் பொழுது, தன்னுடைய அதிகாரம் பறிபோயுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது பதற்றம் அடைகிறார்கள். அண்ணன் பேசின விஷயங்கள் முழுக்க பதறிப்போய் தான் பேசுகிறாரு. அவர் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருவோம், சவால், இதெல்லாம் எதுக்கு? மக்களை போய் சந்திங்க. உங்கள் கட்சிக்கு தொண்டர்களுக்கு முதல்ல அந்த தொகுதி மக்களை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களை பார்க்க சொல்லுங்க. கிராமப்புறங்களுக்கு அடிமட்டத்தில் நான் இன்னும் பேசணும்னா அதை இன்னும் வேறு பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க வேண்டியிருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தை வந்து ஆளுநர் ஷானவாஸுக்கு தெரியுமா? எத்தனை உள்ளூர் பிரச்சனை, கோவில்பட்டியில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னது வேறு அரசியலாக போயிடும். அவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. கோவில்பட்டி பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து கொல்லப்பட்டதோ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆளுநர் ஷானவாஸ் தெரியுமா? தெரியாது சார். அவர் பேசுறது மேட்டுத்தன்மை வாய்ந்த அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். அவர் கேட்குற கேள்விகளுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறதே பெருசு. அது எங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சொன்னாலே போதும். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றிய செயலாளர் பதில் சொல்லுவாங்க. எங்கள் கழகத்தோழர்கள் ரொம்ப அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு அந்த உள்ளூர்லேருந்து பதில் வரும். அவருக்கு அது போதும் சார். ஏன் விஜய் மேலே இவ்வளோ கோபம்? ஒரு திரைக்கலைஞருங்கிற அடிப்படையில் அவர் மேலே ஈர்ப்பு தான் இருக்குது. ஒரு தலைவர், ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே அவர் மேலே வன்மமோ காழ்ப்போ கிடையாது. அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் வரவேற்ற கட்சி அது. அரசியல் ரீதியில் அவர் வைக்கக்கூடிய கருத்துகள், அவருடைய வெளிப்பாடுகள், அதன் மீதான விமர்சனத்தை நாங்கள் வைக்கிறோம். அது எங்களுடைய உரிமை. நாகப்பட்டினத்தில் பிரச்சனைகள் உண்டு. முற்றா சிங்கப்பூர் மாதிரி மாறிடுச்சு, ரோடெல்லாம் துபாய் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல. 1008 பிரச்சனை எல்லா ஊர்லையும் எப்படி இருக்கோ அப்படி நாகப்பட்டினத்துலேயும் உண்டு. தீர்க்கப்படாத பல்லாண்டு கால கோரிக்கைகள் உண்டு. ஆனால் 4 ஆண்டுகளில் முன்பிருந்த நிலையை இன்றைக்கி நாங்கள் மாற்றிருக்கிறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ போய் பாருங்கள், தொங்கிக்கிட்டு இருக்கா அல்லது ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். மாறி இருக்கு. 104 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய பணி நடந்துட்டுருக்கு. பணி முடிய போகுது. சாமந்தாம்பேட்டை மீன்பிடி துறைமுகம் அது கோரிக்கையாக இருந்தது. இன்றைக்கி நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை நிறைவேற்றி அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு இதனோண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு நகரத்துக்குள்ள பயங்கர டிராஃபிக் ஜாமு. இன்றைக்கி 32 கோடியில் புறநகர் பேருந்து நிலையம். அப்படி ஒவ்வொன்றா சொல்ல முடியும். ஒரு ஐடி பூங்கா இதுக்கு முன்னாடி உண்டா? இப்போ தானே அறிவிக்கப்பட்டு பணிகள் நடக்குது. அப்போ இந்த 3 வருஷத்தை பயன்படுத்தி கோரிக்கையை கொண்டு போய் வச்சு தீர்க்கப்படாத பல்லாண்டு கால பிரச்சனைகள், முக்கியமான கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நாகூர் மருத்துவமனை குறித்து அவர் பேசுகிறாரு. நாகூர் மருத்துவமனை பழைய ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கா? போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, ஒழுகிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை நம்ம அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்திலையும் பேசி இன்றைக்கி வந்து 5 கோடி மதிப்பில் அந்த கட்டிடங்கள், புதிய கட்டிடங்கள் கட்டப்படுற வேலை நடக்குது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸிஸ்டிங்கில் இப்போ என்னவா இருக்குது? ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துல தானே இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை அப்புறப்படுத்தி வேற ஒரு கட்டிடத்தில் ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டிருக்கிறது. தேவையான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது எல்லாமே போயிட்டுருக்கு ப்ராசஸ். மாவட்ட அளவில் மருத்துவர்கள் பற்றாக்குறை உண்டு. சட்டமன்றத்தில் நானே பல முறை பேசியிருக்கிறேன். சிஎம் வந்தபோது மனு கொடுத்துருக்குறேன், அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த எம்ஆர்பின்னு சொல்லி அந்த தேர்வு முறையில் உரிய மருத்துவர்களை நியமிக்கிறதுக்கு பல்வேறு காலகட்டங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அதில் ஒவ்வொரு முன்னேற்றம் வந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுமே நடக்கலைங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துகிறத நான் பார்த்து சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். இல்லை, அது அண்ணாமலையோடையும் ஆளுநர் ஆர்.என். ரவியோடையும் விஜயை ஒப்பிடுற அளவுக்கு அவர் என்ன பேசிட்டார்? அதாவது அண்ணாமலையுடைய பாணி என்ன? முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது, துபாய் பயணம் மேற்கொள்ளும் போது அண்ணாமலை தலைவராக இருந்தார் பிஜேபிக்கு, அப்படி தானே? அவர் அதை எப்படி சித்தரித்தார்? இது வந்து முதலீடை ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்காங்க அப்படின்னு சித்தரித்தார். சேம் டோன். போயிட்டு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 2022 நடந்த பயணம் அது. அப்போ அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்து அந்த பயணத்தை கொச்சப்படுத்தினார். அதுக்கு எந்த சான்றும் கொடுக்கல. அவர் முதலீட்டை வந்து செய்யத்தான் போயிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை சொன்னார. அதுக்கு என்ன சான்று கொடுத்தார்? இந்த 3 வருஷமாக
அவர் கையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, மைய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை வச்சுட்டு அதில் ஏதாவது நிரூபித்தாரா? அந்த குற்றச்சாட்டு எந்த கட்டத்தில் நிற்கிது? அது அப்படியே நிற்கிது. எந்த நகர்வும் இல்லை, எந்த சான்றும் இல்லை, எந்த தரவும் இல்லை. போகிற போக்கில் அடிச்சு விடுறாரு. இப்போ விஜய் நாகப்பட்டினத்தில் போய் என்ன பேசினார்? முதலமைச்சருடைய ஜெர்மன் பயணத்தையும் இங்கிலாந்து பயணத்தையும் குறித்து விஜயுடைய பேச்சு என்ன ஸ்டேட்மெண்ட்டு? அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய துபாய் பயணம் குறித்து என்ன மொழியை கையாண்டாரோ, எப்படி வெளிப்பட்டாரோ அதே ஸ்டைல். வெளிநாட்டுக்கு முதலீடு செய்ய போகவில்லை, வெளிநாட்டில் போய் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை, முதலீடு செய்ய போயிருக்கிறார். சரி, சொல்லி 3 நாள் ஆச்சு. என்ன முதலீடை லண்டனில் செஞ்சார்? என்ன முதலீடை இங்கிருந்து போய் அங்கே சிஎம் செஞ்சுருக்கார்? தனிப்பட்ட முறையில் ஜெர்மனில் செஞ்சுருக்கார். சொல்லணும்ல, நீங்கள் ஒரு லீடரில். அப்போ இது வந்து விஜய் பாணியே இல்லையா, இது அண்ணாமலை பாணியில. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.